தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கின் 2ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள நிர்வாகிகள் வர துவங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்குகிறோம். மகேந்திரன், வணக்கம். இன்றைய தினம் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள்? எத்தனை மணிக்கு இந்த கருத்தரங்கிற்கு தாவேக கட்சித் தலைவர் விஜய் வரவிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கானது மேற்கு மண்டலத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று 3 மாவட்டங்களுக்கு கருத்தரங்கு நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று 2வது நாளாக இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. மாலை 3 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கோயம்புத்தூர், கரூர், நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கின்றனர். அமைப்பு ரீதியாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அமைப்பு ரீதியாக இந்த 4 மாவட்டங்கள் 13 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 13 மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள், பூத் கமிட்டி முகவர்கள் இன்றைய கருத்தரங்கில் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை 3 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 3 மணி அளவில் விஜய் இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. நேற்று 3 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று திட்டமிடப்பட்டு விஜய் வருவதற்கு தாமதமானதால் 5 மணிக்கு பிறகுதான் இந்த கருத்தரங்கு தொடங்கியிருந்தது. இன்று முன்கூட்டியே தொடங்க, அதாவது 3 மணிக்கு சரியா 3 மணிக்கு தொடங்க இந்த கருத்தரங்கு தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் பாதுகாப்புக்காக கேரளாவிலிருந்து கூடுதல் பவுன்சர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் நேற்று விஜய் வருகையில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் நுழைவாயில் குவிந்திருந்தனர். அந்த கடுமையான பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டதால் இன்று கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் கேரளாவிலிருந்து பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் 8000 பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. இன்று 3 மணி நேரம் கருத்தரங்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்கி 7 மணி வரை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் சரியாக 3 மணி அளவில் கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு வந்தடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானோர் காலையிலிருந்து வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது பூத் கமிட்டி அரங்கிற்குள் சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் அவர்கள் செய்தித்தாள்களை தலைமையில் வைத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மாலை 3 மணி அளவில் இந்த கருத்தரங்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பூத் கமிட்டி முகவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றனர். நன்றி மகேந்திரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.